செந்தில் பாலாஜி டாஸ்மாக் துறையில் வந்து 1000 கோடி அளவில் ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறை அறிக்கையே சொல்லியிருக்காங்க, எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. 1000 கோடி ஊழல். நாங்கள் முதலே நம்ம ஏற்கனவே சொன்னோம், கோட்டை விட்ட அமலாக்கத்துறைன்னு சொன்னோம். வெறும் 1000 கோடி ஊழல் மட்டும்தானா? 40,000 கோடி ஒரு ஆண்டுக்கு வருமானம் வருது. அதில் இவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளை 40,000 கோடி அளவிற்கு இவர்களுக்கு தனியாக ஒரு லாபம் வந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம சொன்ன குற்றச்சாட்டு. இன்றைக்கி எடப்பாடி சட்டசபையை விட்டு வெளிநடப்பு செஞ்சுட்டு அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அதில் சொல்கிறார் 1000 கோடியிலிருந்து 40,000 கோடி வரை ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறார். அவர் வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்தவர். ஸோ டாஸ்மாகில் எப்படி வருமானம் வரும் என்ன எல்லாமே அவருக்கு தெரியும். அதை கணக்கு போட்டு தான் சொல்கிறாரு 1000 கோடியிலிருந்து 40,000 கோடி வரை ஊழல் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறார். நேற்றைய தினம் ஒரு செய்தி பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்துள்ளன. அமலாக்கத்துறை செய்தி வெளியிட்டது. அதில் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்துள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளன. விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த விசாரணை முழுமையாக முடிவடைகின்ற பொழுது சுமார் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக கிட்டத்தட்ட 40,000 கோடி அளவுக்கு ஊழல் நடைபெற்றிருக்குமா என்று சந்தேகம் எழுகின்றது. ஆனால் ஈடி என்ன சொல்கிறாங்க? 1000 கோடின்னு கணக்கு சொல்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், ஈடி விசாரணையை சரியாக நடத்தலாம். ஈடி எதற்காக இந்த விசாரணையை நடத்தினாங்கங்கிறதே ஒரு பெரிய கதை. அதாவது டாஸ்மாக்கு சப்ளை பண்ணுறது வந்து ஒரு 4-5 கம்பெனி இருக்குது. அதில் முக்கியமானது வந்து ஜெகத் ரட்சகன் அக்கார்டு. அவங்க தான் சப்ளை பண்ணுறாங்க டாஸ்மாக்கு. இவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, இவர் விவரம் தெரிஞ்சார். மற்றவெல்லாம் அரசியல்வாதி, இவர் அரசியல்வாதி. அதுக்கு முன்னாடி பெரிய பிஸ்னஸ்மேன். எல்லா தொழிலும் பார்த்தவர், காலேஜ் ஆரம்பித்து எல்லா தொழிலையும். அதனால் அவருக்கு முன்ன பின்ன எப்படி பண்ணணும்னு தெரியும். ஸ்டாலின் குடும்பத்துக்கு நான் உங்களுக்கு தனியாக இவ்வளோ பணம் கொடுத்துட்றேன், எல்லா மொத்த சரக்கும் ஏன்ட்டிருந்து வாங்குங்கன்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தார். ஆனால் ஸ்டாலின் குடும்பம் வந்து ஃபுல்லாக ஒத்துக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எஸ்என்ஜி டிஸ்டிலரிஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது யார் பேரில் இருக்குன்னா, ஜெயமுருகன் அப்படின்னு ஒரு திமுககார் பேரில் இருக்குது. ஆனால் நமக்கு கிடைத்த தகவல்கள் எஸ்என்ஜி டிஸ்டிலரி ஸ்டாலினுடைய குடும்ப கம்பெனி ஜெயமுருகன்கிற பேரில் வச்சுருக்காங்க. அதனால் ஜெகத் ரட்சகன்ட்ட ஸ்டாலின் பேரம் பேசும்போது, உங்களிடமிருந்தும் எங்கள் இது வந்து எஸ்என்ஜியிலிருந்தும் நாங்கள் அதிகம் சரக்கு எடுக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. இந்த சரக்கை எப்படி 2ல் எடுத்தால் நாளைக்கு பிரச்சனை வருமே, சட்ட பிரச்சனை கண்டுபிடிச்சா ஆடிட்டில் எல்லாம் கேட்பாங்க, என்ன 5-6 கம்பெனி இருக்குது, 2 கம்பெனிலேருந்து தான் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்கங்கிறதுக்காகத்தான் செந்தில் பாலாஜி என்ன பண்ணார், டாஸ்மாகில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்ககிட்ட இருந்து, அதாவது குடிமகன்கள் எஸ்என்ஜியில் இருக்கிற சரக்கையும் அக்காடில் இருக்கிற சரக்கையும் அதிகம் விரும்புகிறார்கள்னு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி செந்தில் பாலாஜி எல்லா டாஸ்மாக் கடைக்காரங்கிட்டையும் ரிப்போர்ட் வாங்கினார். இந்த 2 சரக்கு ரொம்ப விரும்புகிறாங்க. ஆனால் உண்மையான இது என்னென்ன காரணம் என்னென்னா, இவங்க 2 பேர்கிட்டையும் ஒன்று இவங்க குடும்ப கம்பெனி எஸ்என்ஜி, அண்ணன் ஒன்று வந்து ஜெகத் ரட்சகன் கமிஷன் தனியாக ஸ்டாலின் கொடுக்குறாரு. அதனால் அவங்ககிட்டே எழுதி வாங்கிட்டு இந்த 2 கம்பெனிக்கே சப்ளை அதிகம் போச்சு. அப்போ சிவா டிஸ்டிலரிஸ் டிஆர் பாலு கம்பெனி கோவம் வந்தது. கால்ஸ் டிஸ்டிலரி வாசுதேவன்கிற பேரில் இருக்கு, ஆனால் கனிமொழி கம்பெனி. ஏன்னு கேட்டிங்கன்னா, கனிமொழி தான் அதுக்கு லைசன்ஸ் வாங்கி கொடுத்தது. அதனால் அதில் பங்கு இவங்களுக்கு. அதனால் கனிமொழிக்கும் டிஆர் பாலுவுக்கும் கோவம் வந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கம்பெனி வச்சுருக்கோம், ஜெகத் ரட்சகன் கம்பெனியில் அதிகம் வாங்குகிறாங்க, அவங்க குடும்ப கம்பெனி எஸ்என்ஜியில் அதிகம் வாங்குகிறாங்கங்கிற கோபம் வந்த உடனே இந்த விஷயத்தை இந்த மாதிரி இதில் முறைகேடு நடக்குது அப்படிங்கிறத டெல்லியில் இருக்கிற அமலாக்கத்துறைக்கு போட்டு கொடுத்ததே இவர் டிஆர் பாலுவும் கனிமொழியும் தான். அவங்க போட்டு கொடுக்கும்போதே எல்லா டீட்டெயிலும் இவங்களே கொடுத்துட்டாங்க அமலாக்கத்துறைக்கு. இதை எடுத்துக்கொண்டு தான் அமலாக்கத்துறை ரைடுக்கு வந்தாங்க. இதில் உள்நோக்கம் ஒன்றும் இல்லை, உள்ளேயே சண்டை நடந்து அதுக்கப்புறம் தான் வந்தாங்க. ஸோ இது வந்ததில் பர்ச்சேஸ், அதாவது வாங்கிறது, 2 குறிப்பிட்ட கம்பெனியிலேருந்து கொள்முதல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை வந்து இவங்க வந்து கொஞ்சம் எடுத்திருக்காங்க. இவங்க இதிலேருந்து எடுக்கலை, ஏற்கனவே டிஆர் பாலு கனிமொழி நிறைய ஆதாரங்களை கொடுத்துட்டாங்க.
அதை பேஸ் பண்ணி இங்கேருந்து சில விஷயங்கள் ஏன் இங்கேருந்து எடுக்கலைன்னா டாஸ்மாக் வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை போட்டதுனால எல்லாத்தையும் கணக்கு கரெக்டாக வச்சுருக்காங்க. அதனால் அதற்கான சில விஷயங்களை இவங்க எடுத்திருக்காங்க. அடுத்தது பாரில் உள்ள நடக்கிறது தான் பெரிய ஊழலே. இங்கே ஒவ்வொரு பார்லையும் அவன் தனி டாஸ்மாக் கடையாக செயல்படுறான். பாருங்கிறது ஒரு டாஸ்மாக் கடையை ஒட்டி இருக்க வேண்டியது தான் பார். அந்த டாஸ்மாக் கடையில் சரக்கை வாங்குறவன் பக்கத்தில் இருக்கிற பாரில் போய் குடிக்கணும். இதுதான் அதனுடைய இதுவே நோக்கமே. ஆனால் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, பாரை பக்கத்தில் எங்கேயோ வாங்கிட்டு அவன் தனி சரக்கு அங்கே சப்ளை பண்ணி அதை ஒரு டாஸ்மாக் கடையை விற்றுட்டு அதில் தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழல் ஒட்டுமொத்த பார்லையும். ஏன்னா 3000 பாருக்கு மேலே இருக்குது. இப்போ மணமகிழ் மன்றம்னு கொண்டு வந்துட்டான். மணமகிழ் மன்றம் அங்கே விற்கிற சரக்கு எதுவுக்குமே வரி கட்டுறதில்லை அரசாங்கத்துக்கு. டாஸ்மாக்கு அந்த வருமானம் வந்து செல்வதில்லை. FL2 எலைட்டு சரக்கு எலைட்டு லிக்வர்னு பேர், அதுக்கும் கணக்கு இருக்கிறது. இங்கே தான் அதிகமான கொள்ளையே. ஈடி அடித்தது வெறும் இதில் மட்டும்தான் அடிச்சிருக்காங்க. ஜெகத்ரட்சகன் இதில் போய் அடிச்சிருக்காங்க, தலைமை அலுவலகத்தில் அடிச்சிருக்காங்க. அப்புறம் டெண்டர் விடுறதில் முறைகேடு, இவ்வளவு தான் எடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்த ஊழலையும் எடுக்கவில்லை. 40,000 கோடி மோசடி நடக்கிறத 40,000 கோடி ஊழலையும் இவர்கள் எடுக்கவில்லை. ஏதோ 1000 கோடி அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. அதனால் இதில் பெருசாக எடுத்துட்டாங்க. அதனால் மிகப்பெரிய நடவடிக்கை இருக்க போகுதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது இருக்காது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சில பேர் போடுறாங்க ஸ்டாலின் கைது, அதெல்லாம் நடக்காது. இந்த பிஜேபி அரசாங்கத்தில் போய் அது நடக்குமா? நடக்காது. கெஜ்ரிவாலை 100 கோடி மதுவிலக்கு கொள்கை இதில் வந்து மோசடி நடந்தது, ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி வெறும் 100 கோடி ஊழல் பண்ணியதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனார். இங்கே இவங்க சொல்கிற கணக்கே 1000 கோடி. அப்படின்னா நீங்கள் இப்போ ஸ்டாலினை கைது பண்ணுவாங்களா? அதுக்கெல்லாம் ரொம்ப விவரம் வேணும். ஈடிக்காரனுக்கு அவ்வளோ விவரம் இல்லை. இவன் ஊழல் எடுக்கிறதெல்லாம் வந்து சும்மா நேரடியாக வந்து ரைடு அடிச்செல்லாம் எடுக்கக்கூடாது. ரகசியமாக ரொம்ப வந்து நெட்வொர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ரகசியமாக ஸ்பை ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சு நிறைய ரெக்கார்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி எடுக்கணும். அது இவனுக்கு தெரியாது, ஈடிக்கும் தெரியாது, உங்களுக்கு இன்கம் டேக்ஸுக்கும் தெரியாது, சிபிஐக்கும் லாய்க்கு இல்லாதவங்க இவங்க. அதனால் எந்த ஒரு பெரிய ஆதாரத்தையும் எடுக்கவில்லை. அதனால் ஸ்டாலினை கைது பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. யாரும் நம்பாதீங்க. சரி, இப்போ செந்தில் பாலாஜியாச்சும் கைது பண்ணப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், பேட்டி பாருங்கள், அந்த பேட்டியை. இந்த 1000 கோடி என்பதை முன்னதாக ஒருவர் சொல்லுகிறார். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். முன்னதாக ஒருவர் பேட்டியிலே 1000 கோடி என்று சொல்லுகிறார். பின்னர் அமலாக்கத்துறை அதே 1000 கோடியை அந்த அறிக்கையிலே பதிவிட்டு 1000 கோடி என்று அவர்கள் அந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். எனவே சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். பேட்டியை பார்த்தீங்கல்ல, அவர் என்ன சொல்றாரு? சட்டப்பூர்வமாக சந்திப்பேன். உலக மகா ஃப்ராடு. தைரியம் எப்படி வந்தது? டே, நம்ம ஃப்ராடு தனத்தை பூரா எடுக்கவே இல்லாம, அதனால் இவன் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் சொல்லிட்டார். சட்டப்பூர்வமாக சந்திப்போம். ஸோ இவங்க போய் செந்தில் பாலாஜியை கைது பண்ணணும், ஆனால் பண்ண மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய வழக்கை மட்டும் பதிவு செய்வாங்க. சரி, கைது பண்ண வேணாம், வழக்கை பதிவு செய்ய வேணாம். இங்கே ஜாமீன் ரத்து அப்படிங்கிறதுல வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில். அங்கேயாவது போய் ஈடி இவர் ஏற்கனவே ஜாமீன் கொடுத்தோம், மற்றபடி மந்திரி ஆகிட்டார், பணம் வாங்கிட்டு வந்து இப்போ இது வந்து பதவி வாங்கி தரேன்னு சொல்லி, வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்தினது. இப்போ அடுத்த குற்றச்சாட்டு வந்திருக்கு, இவர் மந்திரியாக இருக்கார், இவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு இங்கே எடுத்ததாக சொல்கிறாங்களே ஆதாரம். அதை சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஒரு மந்திரி பதவியாச்சும் காலி பண்ணணும்ல. ஈடி செய்வாங்களா? அதுவும் பெரிய பிரச்சனை. செய்வது சந்தேகம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெகத்ரட்சகன் தான் அதில் துடிச்சு போகிறாரு. அரசியல்வாதி இவனுக்கெல்லாம் சொரணை மாணவக்க சூடு சொரணை இல்லை. செந்தில் பாலாஜிக்கெல்லாம் என்ன போட்டால் உள்ள ஜெயிலுக்கு போயிட்டு வரலான்னு முடிவுக்கு வந்துட்டார், தைரியமாக இருக்கார். ஆனால் ஜெகத்ரட்சகனுக்கு இந்த அனுபவம் எல்லாம் இல்லை, ஜெயிலுக்கு போன அனுபவம் இல்லை. அதனால் அவர் கனிமொழியை அப்ரோச் பண்ணி டெல்லி செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, எத்தனை கோடி வேணாலும் கொடுக்குறேன், என்னைய வழக்கில் மாட்டி கைது செய்ய விடாதீங்க, அமித்ஷாட்ட நீங்கள் தான் எப்படியாச்சும் சொல்லி பண்ணணும்னு சொல்லி கனிமொழியும் அதுக்கு உடனே ஒத்துக்கிட்டதாகவும். ஏன்னா திமுகவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், கனிமொழி சொல்லி டிஆர் பாலு சொல்லி தான் இந்த ரைடு ஜெகத்ரட்சனை இப்போ ஓகேணும்னு.
ஸோ ஜெகத்ரட்சன்கிட்டருந்து ஒரு பெரிய பணத்தை வாங்கி கொண்டு அவரை காப்பாற்றும் முயற்சியில் கனிமொழி அமித்ஷா மூலமாக செய்து கொண்டிருக்கிறார். அதனால் ஜெகத்ரட்சகன் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நம்ப முடியல மாதிரி தானே இருக்குது. அமித்ஷா தான் கனிமொழி என்ன சொன்னாலும் செய்கிறாரு. அதனால் செந்தில் பாலாஜியும் கைது செய்யப்படுவாராங்கிறது சந்தேகம். என்னை பொறுத்தவரை ஸ்டாலின் கைது செய்யப்படுவாருங்கிறது இதுவே கிடையாது, ரூல்ட் அவுட். அதுக்கும் வாய்ப்பே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க பிடிச்சது பூரா டாஸ்மாக் மந்திரியை தான் பிடிப்பாங்க. அவங்க சொல்லிடுவார் எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, மந்திரி பண்ணியிருக்கான்னு தப்பித்து கொள்வார். அதனால தான் ரொம்ப தெம்பாக பேசுகிறார் செந்தில் பாலாஜி. எவ்வளோ தெம்பாக பேசுகிறாரு பாருங்க. சரி, இதனால் அவர் கைது செய்வதற்கும் வாய்ப்பில்லை. வேணும்னா ஜாமீன் ரத்திலையாச்சும் இதை சொல்லலாம். அதையும் சொல்லுவாங்களா அப்படிங்கன்னா கனிமொழிக்கு நல்ல வருமானம். இந்த இது போக மத்திய அரசாங்கத்தில் எந்த இதையும் செய்யணும் அப்படின்னா கனிமொழியை தான் பிடிக்கிறாங்க. கோடிக்கணக்கான கோடி, நூற்றுக்கணக்கான கோடி, ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கார் வெறும் இந்த ரெக்கமெண்டேஷனில். மோடி அப்படின்னு கேட்டிங்கன்னா இவரை தலையிடுறதே இல்லை அமித்ஷா விஷயத்தில். அதனால் அமித்ஷா தான் எல்லா ஆட்டத்தையும் நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் இதில் பெரிய லெவலில் நடக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். ஆனால் திமுகவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஷாக் என்னன்னு கேட்டிங்கன்னா குடிமகன்களுக்கு பூரா தெரிஞ்சு போச்சு. நம்ம இதில் கை வச்சுருக்காங்க இந்த அரசாங்கம், நம்ம இதில் ஊழல் பண்ணியிருக்காங்க. அதனால் ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் குடிக்கலாம். 1 கோடியிலேருந்து 1.5 கோடி பேர். இந்த 1.5 கோடி ஓட்டு இனி திமுகவுக்கு விழுகாது. ஏன்னா குடிமகன்கள் நம்ம இதிலே கை வச்சுட்டாங்க அப்படிங்கிறதுல வெறுத்து போயிருக்காங்க.